பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கும். செய்தியின் தலைப்பு, தேவ நீதி வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. ஆதார வசனம் சங்கீதம் 75:7. தேவனே நியாயாதிபதி, ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார். தேவனால் அபிஷேகம் பெற்ற அருமை மக்களே, ஒருவரை உயர்த்துகிறார், ஒருவரை தாழ்த்துகிறார் கர்த்தர். இது அவருடைய விருப்பம், சித்தம். ஆனால் அவர் சர்வாதிகாரி அல்ல. அதனால் இதில் அவருடைய நீதி விளங்கும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகிலும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சகலமானவர் பார்க்க நிறுத்துவார். சகலத்திற்கும் காரண காரியங்கள் உண்டு. இது நமக்கு விளங்காமலும் புரியாமலும் பல சமயங்களில் இருந்தாலும் அவரது செயலின் முடிவு நியாயத்திலே நிற்கும். அதனால்தான் வேதம் அவரது செயலை கவனித்து பாருங்கள், அவரது செயலை பாருங்கள், நிதானித்து பாருங்கள் என்கிறது. அவர் கோணல் ஆக்கினதை நேராக்கத்தக்கவன் யார் கேட்கிறது வேதம். பிரசங்கி 7:13. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். சங்கீதம் 135:6. யார் இவருடைய கரத்தை தடுக்க முடியும்? கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். 1 சாமுவேல் 2:6-7. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார், வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறார். அதே சமயத்தில் வயல்வெளியை செழிப்பான தேசத்தை உவர்நிலமாக மாற்றுகிறார். ஏன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் யூதேயா தேசத்து மக்கள் எருசலேமின் குடிகளை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி அவரே சொல்லுகிறார். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு பாபிலோன் ராஜா வந்து அநியாயமாக இவர்களை அடிமைப்படுத்தி ஊரை கொள்ளையடிக்கிறான் என்பது போல தெரிகிறது. ஆனால் செய்ய வைத்தவர் கர்த்தர். ஆக ஒரு மனிதனோ ஒரு கூட்டமோ நம்மளை தாழ்த்து விடுவார்கள், நம்ம உயர்வை தடுத்து விடுவார்கள் என்று கலங்க வேண்டாம் மக்களே. ஒரு பெரிய அதிகாரிக்கு என்னை பிடிக்காது, இவர் என் ப்ரமோஷனை நிறுத்தி வைத்து விடுவார் என்று பயப்பட வேண்டாம். எவரும் உங்களை தாழ்த்த முடியாது, பறிக்க முடியாது, உயர்வை தடுக்க முடியாது, உங்களுக்கு அவப்பெயர் உண்டாக்க முடியாது. ட்ரை பண்ணலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். அப்படி நடந்திருந்தால் அங்கே கர்த்தரின் கரம் இடம் கொடுத்தது என்பதாகும். இதில் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, உங்களது நிர்விசாரம், ஒரு ஜாக்கிரதை இல்லாத தன்மை, கர்த்தருக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் துணிச்சலாக பேசுவது, செயல்படுவது, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று சத்தியத்தை நீங்களாகவே வளைப்பது, இது யாருக்கும் தெரியாது என்று செய்வது. ஏனென்றால் உங்களை பற்றிய ஒரு போர்வையை வைத்திருக்கிறீர்கள், இதில் ஒளிந்து கொள்ளலாம் என்று. இதை கர்த்தர் வெளியரங்கமாக காட்டுவார். அது தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஒரு உதாரணம் பாருங்கள், ஒரு சாட்சி பாருங்கள். 2 சாமுவேல் 15 அப்சலோம், தாவீதினுடைய மகன், தகப்பனுக்கு எதிராக தந்திர ஆலோசனை செய்து எதிராக செயல்பட்டான். இதை கர்த்தர் வெளியரங்கமாக அவனை கர்வாலி மரத்தில் வானத்திற்கும் பூமிக்கு இடையில் தொங்க விட்டு துரோகம் செய்தால் தண்டனை இதுதான் என்று வெளியரங்கமாக காட்டினார். 2 சாமுவேல் 18:9. நம்மில் யாரும் இப்படிப்பட்ட துணிகரத்திற்கு போவது இல்லை. அடுத்து இவளால் நமக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று பயந்து கொஞ்சம் சரி கட்டி வைப்போம் என்று இறங்குவது, இது கூடாது. இது பயத்தில் செயல்படுவது. இந்த பயம் சாத்தான் கொடுத்தது. கர்த்தர், நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு வருகிறேன், உன்னை தப்புவித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், உன் தடைகளை நீக்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றல்லவா சொல்லியிருக்கிறார். பின்னையே நமக்கு இந்த பயம்? தேவ வார்த்தையை விட மனிதர்களுடைய வார்த்தை, அவர்கள் தோரணை நம்மை இப்படி யோசிக்க வைக்கிறது. இப்படியே செய்தாலும் மனிதனை நம்பினால் நட்டாற்றில் விடுவான் என்பதை உருவி காண்பிப்பார் கர்த்தர். யாரை நம்பி யாரை கொஞ்சம் சரி செய்து வைத்திருந்தோமோ அவர்களையே நமக்கு எதிராக திருப்பி விடுவார். ஆம், கர்த்தர் தான் ஒருவரை உயர்த்துகிறார், ஒருவரை தாழ்த்துகிறார். இது எதை காட்டுகிறது? கர்த்தரை காட்டிலும் உங்களது யோசனையும் உங்களது உலக வழக்கம் இருந்தால் இதுதான் ரிசல்ட். இதையும் வெளியரங்கமாக காட்டுவார், ரகசியமில்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அசிரியா ராஜா யூதாவின் மேல் படையெடுத்து வருகிறேன் என்று பயமுறுத்தினார். இவர்கள் தேவாலயத்தில் இருக்கிற பொன்னு வெள்ளி இவற்றையெல்லாம் கொடுத்து சமரசம் பண்ணி கொண்டார்கள். பின் வரமாட்டான், சரி செய்து கொள்ளலாம் என்று சரி செய்தார்கள். இவன் இவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு சேர்த்து கொண்டு போய் மோவாபியரையும் அம்மோனியரையும் யூதாவுக்கு எதிராக தூண்டிவிடுவது.
யுத்தம் பண்ணுங்கள், நான் உதவி செய்கிறேன் என்று இந்த ஏமாற்றத்தை கர்த்தர் வெளியரங்கமாக காட்டினார். கேட்டீர்களா? யெகூ ராஜா, இதை 2 ராஜாக்கள் 9, 10, 11 நீங்கள் படித்தீங்கனால் தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இந்த யெகூவைத்தான் இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் எலியாவிடம். அவன் செய்யவில்லை, எலிசாவும் செய்யவில்லை. ஏனென்ற காரணம் தெரியாது, செய்யவில்லை. யெகூ தகப்பன் நல்ல தகப்பன் ராஜாதான், ஆனால் தாய் முறையற்றவர்களிலே பிறந்தவன். அதனால் ஊர் மக்கள் பேசி பேசி இவனை துரத்தி விட்டார்கள். ஒரு கட்டம் வந்தது, இந்த மக்களை இஸ்ரவேல் மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். யெகூவை தேடி போகலாம் என்று நினைக்கும் பொழுது யாரோ ஒரு தீர்க்கதரிசி, வெல் நோன் பாஸ்டர் கிடையாது, ஒரு பாஸ்டர் வைத்து அவனுக்கு எலிசா அனுப்புகிறான், போய் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணின. யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டு வருகிறான். யார் துரத்தினார்களோ, எங்கே வீட்டை விட்டு ஓடிப்போனானோ அவனை கூட்டிக் கொண்டு அவனே ராஜாவாக்கினார் கர்த்தர். அவன்தான் மோசமான ராஜாவான ஆகாபு ராஜாவுடைய குடும்பத்தை வேரோடு அறுத்தான். படித்து பாருங்கள். உயர்வும் தாழ்வும் கர்த்தரால் உண்டாகிறது. பிரியமானவர்களே, நம் சொந்த யோசனை நம்மை உயர்த்தி கொள்ள குறுக்கு வழி தேட வேண்டாம். ஆர்குமெண்ட் வருகிறதா விட்டு கொடுங்கள். கர்த்தரை நம்பி வேண்டுமென்றே நம்ம ஒரு எதிரி வருகிறானா, இந்த எதிரிக்கு எதிரியை தேடாதீர்கள், கர்த்தரை தேடுங்கள். ஆரம்பத்தில் நஷ்டமே வந்தாலும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். சகலத்தையும் திருப்பி தருவார், லாபமாக்கி தருவார். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான் லோத்துக்கு. அதற்கப்புறம்தான் ஆதியாக 13, 14, 17 அத்தனை வாக்குகள் பெற்றான். சீமானாய் மாறினான். ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பா போன துறவை எல்லாம் மூடிவிட்டான எதிரிகள். இவனுமே தோண்டுகிறான், தண்ணீர் வருகிறது. இது எங்களுதுன்னு பிடித்து கொண்டார்கள். பெலிஸ்தர் விட்டு விட்டான். கடைசியில் ரெகபோத் ஒரு துறவை தோண்டினான். அங்கே யாருமே வரல. வராது மட்டுமல்ல, எதிரியே வந்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சமரசம் பண்ணி பயந்து விட்டார்கள். ஏனென்றால் இவன் செய்வதெல்லாம் வாய்க்குதென்று. ஆதியாக 26, 28. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. தாவீதுக்கு வராத பாடுகளா? அவர் ஒரு நாள் எதிரிக்கு எதிரியை தேடவில்லை, சூழ்ச்சி செய்யவில்லை, குறுக்கு வழி நாடவில்லை, சொந்த யோசனை ஈடுபடவில்லை. பாடுகள் இருந்தன, தோல்வி தாவீதுக்கு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், காரணமே இல்லாமல் வரலாம். ஆனால் நமக்கு தோல்வி ஒரு நாளும் வராது மக்களே. ஒருவரிடம் கூட கர்த்தர் தாவீதை விட்டு கொடுக்கவில்லை. அப்படி உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவன் முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்திருந்தான், பிரகாசம் அடைந்தான். அதனால்தான் தாவீது வாழ்க்கையை பார்க்க வேண்டும். தாவீது சொல்கிறான், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கேட்டீர்களா? என்னை விரோதிக்கிறார்கள், எதிர்த்து வருகிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவன் எப்பேற்பட்ட வீரன், என்ன செய்து கொண்டிருக்கிறான் யோசித்து பாருங்கள். சங்கீதம் 109:4. இதுதான் தேவ மக்களின் நிலையாக இருக்க வேண்டும். உலகம் அப்படித்தான். உங்களது உயர்வும் மேன்மையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை பிடுங்க முடியுமா? ஒருவரும் பிடுங்க முடியாது. மனிதனுக்கு பயப்படாதீர்கள், உபாய தந்திரத்தை தேடாதீர்கள், தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவரையும் நோக்கி கொண்டிருங்கள். எதிராளிக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும். நாம் இத்தனை பிரச்சனையை கொடுக்கிறோம், அவர்கள் அசையவில்லையே, மசிய மாட்டேங்கிறார்களே என்று அவன் யோசிக்க வேண்டும். அவன் முகத்தில் கர்த்தர் கரியை பூசி உங்களது உயர்வை தூரத்திலிருந்து பார்க்கும்படி செய்வார். அவனை பார்க்கும்படி செய்வார், அவனை அழிக்க மாட்டார். யார்? கர்த்தருடைய பிள்ளை யாரை சார்ந்திருக்கிறது? சார்ந்திருந்தால் அவர் என்ன செய்வார் என்பதை அவன் பார்க்க வேண்டும். கர்த்தரையே பலமாக துணையாக கொண்டவரின் மேன்மையை பார் என்று காட்டுவார். இதற்கு உங்களுக்கு பொறுமையும் வைராக்கியமும் வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எது நேரிட்டால் என் கரம் உண்மையே நோக்கி உயர்ந்திருக்கும். நீரே பதில். நான் வெட்கப்பட மாட்டேன், பிரகாசம் அடைவேன், அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. இதை எவனும் தொட முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.